நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க குப்பைகள் மலை போல அங்கங்க கூஞ்சிருப்பதை நம்ம பார்த்திருப்போம். இந்த குப்பைகளால அந்த அக்கம் பக்கத்து வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சுவாச கோளாறு, ஆஸ்மா தொற்று, அதே போல நுரையீரல் கோளாறுன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஏற்படும். நிலத்தடி நீரை பாதிக்கும், சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படும். இதை தொடர்ச்சியா பல்வேறு அரசு கட்சிகிட்ட, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கிட்ட மக்கள் தொடர்ச்சியா புகார் கொடுத்துட்டே இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சென்னை கொடுங்கையூர், பள்ளிக்கரணை, பெருங்குடி, திருச்சியில அரியமங்கலத்தில் ஒரு மிகப்பெரிய குப்பை மலை. எந்த அரசியல்வாதிகளும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த குப்பையை அகற்றுவதற்கான சரியான ஆலோசனை சொல்லலை. வந்தாரு ஒருத்தர், திருச்சி திருவெரும்பூருடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் திரு நவல்பட்டு விஜய் அவர்கள். கழிவறையில் இருந்தபோது கணப்போடுதல் அவருக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. அந்த யோசனையை யோசிக்காம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் திருச்சி மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் பத்திரிகையாளரையும் கூட்டி சொல்லிட்டாப்புல. அதாவது அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. உண்மையிலே அவர் யோசிச்சுக்காரு பாருங்களேன். இங்க மலை இருக்குங்க, குப்பை மலை போல இருக்கு. 700 மெட்ரிக் டன் இருக்கு. 700 மெட்ரிக் டன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கிலோ. அப்போ இந்த 700 மெட்ரிக் டன் 50 வருஷமா கிடக்கு. அது யாரும் அகற்றல. அரியமங்கலத்தில் வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா அது ஊருக்குள்ள இருக்கு. திருச்சியிலேருந்து அந்த தஞ்சாவூர் போல வெளில வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் அடிக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ அங்கே பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, அது அவருடைய தொகுதி வேற, நீண்டகால கோரிக்கை வந்து அந்த அரியமங்கலம் குப்பை கிடக்க அகற்றணும் அப்படிங்கிறது. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பக்கம் குப்பை மலை போல குமிஞ்சிருக்கு, 700 மெட்ரிக் டன் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துவாக்குடி பக்கத்தில் 1300 அடி 250 அடி நீளத்தில் மிகப்பெரிய அளவில் கல்குவாரிகள், பயனில்லாத செயல்படாத கல்குவாரிகள் கிடக்கு. இப்போ இங்கே குழி இருக்கு, இங்கே மேடு இருக்கு, இங்கே குழி இருக்கு. இந்த மேட்டை கொண்டு போய் குளிக்கல வைக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு போய் கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கு போய் அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த யோசனை யாருக்காவது வந்துச்சா? நம்மள எத்தனை பேர் இருந்தோம்? யாராவது யோசனை சொல்ல முடிஞ்சா? ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே இப்படி உட்காந்துருந்தேன், நீ கண்டதையும் சாப்பிட்ட, எல்லாத்தையும் முழுங்கின அப்படிம்பாரு. அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லுவோம், எப்பா இந்த இவ்வளவு மக்க மனுஷி இருக்காங்களே, யாருக்காவது இப்படி ஒரு யோசனை வந்துச்சா? என் பிள்ளைக்கு இப்படி யோசனை வந்திருக்கு அப்படிம்பால. அது மாதிரி இந்த பிள்ளைக்கு எப்பேற்பட்ட யோசனை. நான் சொன்னேன், செல்லூர் ராஜெல்லாம் நீங்கள் தெய்வமாக கும்பிடுவீங்க, திண்டுக்கல் சீனிவாசன் நீங்க போட்டுருவீங்க, நான் சொன்னல. அது நடந்துகிட்டு இருக்கு. செல்லூர் ராஜி வெளியே தெரிஞ்சதுனால ஒரு செல்லூர் ராஜி, இங்க பல செல்லூர் ராஜிகள் இருக்காங்க என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்ம அண்ணன் நவல்பட்டு விஜி. இதாங்க துவாக்குடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் அங்க வராது. அதாவது அண்ணன் என்ன சொல்றாப்புலன்னா, இங்க சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுது, சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இந்த மலை போல இங்க இருப்பதனால, நிலத்துக்கு மேல இருப்பதனால நிலத்தடி நீர் நாசமாகுது. இந்த குப்பையை கொண்டு வந்து கல்குவாரியில் வச்சிட்டோம்னா கல்குவாரியும் மூடுற மாதிரி ஆச்சு, இந்த குப்பையும் அகற்றுற மாதிரி ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா குப்பை கல்லை தொலைச்சிக்கிட்டு உள்ள போகாது, அதனால நிலத்தடி நீர் நாசமாகாது. அண்ணே உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைண்ணே. நீ எல்லாம் ஐநாவில் போயிருந்தன்னா ஐநா மன்றம் உன்னை கொண்டாடி இருக்கும். நீ அமெரிக்காவில் பார்த்தா ட்ரம்ப் உன்னை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பாப்புல. நீ லண்டனில் பார்த்தா லண்டனுடைய அரசவையில் உன்னை ஒரு பெரிய புலவராக மாற்றிருப்பாங்க. எப்பேற்பட்ட அறிவு! நாசாவுக்கு போய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குப்பையை கொண்டு போய் கல்குவாரில் வைக்கிறதுக்கு பதிலாக காவிரி ஆறில் கூட தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. காவிரி ஆறில் கொஞ்சம் மணலை தோண்டி குப்பையை பூரா புதைச்சிட்டோம்னா நல்ல மழை வரும்போது அடிச்சு கொண்டு கடலுக்கு கொண்டு போயிரும்ல, யாருக்குமே பாதிப்பு இருக்காத. இப்படியா நீ யோசிக்க கூடாது? எவ்வளவு அறிவுன்னு! குப்பையை கொண்டு போய் கல்குவாரில் கொண்டு வச்சு மூடணுமா? மூடிட்டோம்னா கல்குவாரில் மூடும்போது அந்த கல்குவாரிகள் வந்து மாடுகளும் மனிதர்களும் தவறி விழுந்துடுறாங்க. இப்போ நீங்கள் குப்பையை போட்டு மூடிட்டீங்கன்னா மாடுகளும் மனிதர்களும் தவறி விழ மாட்டாங்க. அதையே நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் யார் பேசியிருக்காரு? தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் பேசியிருக்காப்புல. எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல இன்னும் நீங்கள் நிறைய அனுபவிப்பீங்க. நீங்கள் இன்னும் அனுபவிக்கணும், இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கணும். எனக்கு இப்போ தான் எனக்கு நல்லா இருக்கு. ஒரு குப்பை மேட்டு இருக்கும்போதே நிலத்தடி நீரை நாசமாக்குது. அந்த குப்பைனா வெறும் என்ன தாள் மட்டுமா? அதில் வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, பல்வேறு கோழி கழிவுகள், பல்வேறு கழிவுகள் இருக்கும். அப்புறம் வந்து கட்டட கழிவுகள், இது எல்லாமே இருக்குது. மக்கும் குப்பை மக்கா குப்பை ரெண்டாக பிரித்தா கூட அவ்வளவு கழிவுகள் இருக்குது. இந்த கழிவுகள் எல்லாம் நிலத்தில் கிடக்கும் போதே நிலத்தை மொத்தமாக நாசமாக்கிறது. இதை எரிச்சாலும் காற்றுல கிடந்து காற்றை நாசமாக்கிறோம்.
இந்த குப்பையை கொண்டு வந்து கல்குவாரியில் போடும்போது கல்குவாரிக்குள்ள இயல்பாகவே கற்கள்ல சின்ன சின்ன விரிசுகள் இருக்கும், துளைகள் இருக்கும். இது வழியா இந்த மொத்த குப்பையும் கொண்டு போகும்போது அது நிலத்தடி நீரை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான நிலத்தையும் நாசப்படுத்தி அந்த நிலத்துக்குள்ள தண்ணியே குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அங்க இயல்புல நடக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மீத்தேன் காற்றுகள் உருவாகி அடிக்கடி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு பேரழிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி நிலத்துக்கு கீழே கொண்டு குப்பையை வைக்கிறது டயம்பாமன் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு உட்கார்ற மாதிரி. டயம்பாம் இருக்குல்ல, அதை தூக்கி டிக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிலத்துக்கு கீழே குப்பையை புதைக்கிறது. அதுவும் 50,000 ஆண்டுகளாக மக்கி போன இருக்குல்ல, குப்பை இருக்குல்ல, மக்காத குப்பையை கொண்டு போய் நிலத்துக்கு கீழே புதைக்கணுமா. இப்படி புதைத்த நாடுகள்லாம் இருக்குது. குப்பையை கொண்டு போய் நிலத்துக்குள்ள புதைச்ச நாடுகள்லாம் இங்கிலாந்தில் பல்வேறு நாடுகளில் என்ன ஆச்சுன்னு சொல்லி கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு. மனிதர்கள் வாழ முடியாத இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த குப்பைகளை ஒரே ஒரு தீர்வு தான் குப்பைகளுக்கு, மறுசுழற்சி பண்ணுறது. நவல்பட்டு விஜய் சொல்கிறாப்புல, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் 850 டன் குப்பை வருது. ஆனால் இங்கே இவங்க மறுசுழற்சி பண்ணுறது வெறும் 1000 டன்னு தான். மீதி வந்து அவங்களால பண்ண முடியலன்றாப்புல. ஒரு நாளைக்கு 850 டன் வருது, 850 டன்னை வாங்கிட்டு 1000 டன்னை பண்ணுறாங்களா? அப்போ என்னையா புரியல எனக்கு. இல்லை எனக்கு தான் புரியலையா, இல்லை எவனுக்குமே புரியலையா? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. வர்றது 850 டன்னா, க்ளீன் பண்ணுறது 1000 டன்னா. திருச்சியில் மொத்தமாக ஒட்டுமொத்த திருச்சி மாநகராட்சியும் கலெக்ட் பண்ணுறது 500 டன் குப்பைகள். இந்த 500 டன்னில் 120 டன் குப்பைகளை மறுசுழற்சி பண்ணுவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. 120 டன் தான் அவங்களால பண்ண முடியுது. இப்போ கூடுதலான மறுசுழற்சி மையங்களை உருவாக்குற பொழுது அவங்க 500 டன்னையும் மறுசுழற்சி பண்ண முடியும். ஏற்கனவே குவிந்திருக்கிற குப்பைகளை இங்கே கொடுங்கையூரில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் 2027க்குள்ள மொத்த குப்பைகளையும் மறுசுழற்சி பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. பல்வேறு நிறுவனங்கள்ட்ட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுபோல ஒரு இலக்கை வைத்து 2028 இல்லை 29 ஒரு இலக்கை வைத்து 2 ஆண்டு 3 ஆண்டுக்குள்ள மொத்த குப்பையும் ஏற்கனவே குவிந்திருக்கிற 700 மெட்ரிக் டன் குப்பையும் நாங்கள் வந்து அகற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ப்ராஜெக்ட் போட்டு அதற்கு சட்டசபையில் பேசி அதுக்கான நிதியை பெற்று கொண்டு வந்து மறுசுழற்சி பண்ண வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் இதை கொண்டு போய் கல்குவாரியில் கொண்டு போடுங்க, கல்குவாரி வச்சு மூடிட்டு இதெல்லாம் மூடிடுங்க. சரி, இப்போ வர்ற குப்பையை கல்குவாரியில் போட்டு மூடியாச்சு, அடுத்து வர குப்பையை உங்கள் வீட்டில் வச்சு மூடுறதா? கல்குவாரியில் போட்டு மூடுங்க, அதனால் எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்கிற மரியாதைக்குரிய நவல்பட்டு விஜய் அவர்கள், நீங்கள் தான் 100 ஏக்கர் 50 ஏக்கர் லேண்டு வச்சுருக்கீங்களே நவல்பட்டு பகுதியில், அந்த லேண்டுகளை சும்மா கிடக்கிற லேண்டு கீழே ஜேசிபி வச்சு தோண்டி இந்த குப்பையை பூரா புதைச்சிட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிருமா? அதில் நீங்கள் வீடு கட்டி வாழ்றீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் விவசாய லேண்டு கொண்டு புதைக்கலாமா? அது சரியாக வருமா? கொஞ்சமாவது ஒரு மனித மூளையில் 1300 கிராம், அதில் ஒரு 30 கிராம் சிந்திக்கிறவங்க கூட இந்த மாதிரி யோசனை சொல்லியிருக்க மாட்டான். ஒரு குப்பை மேலாண்மை என்ன, திடக்கழிவு மேலாண்மை என்ன, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், இதை ஏன் கொண்டு ஊருக்கு ஒதுக்கமாக போடுறாங்க என்ற குப்பையை வச்சு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம். சிங்கப்பூருங்கிற நாடு ஒட்டுமொத்தமான குப்பைகளையும் வாங்கி கொண்டு வந்து அந்த குப்பைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது. குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கிறது. அந்த சாம்பலில் நியூ சாண்ட் அப்படிங்கிற ஒரு செங்கலை செய்து நடைபாதைகளுக்கு போடுறான். குப்பையை செங்கலாக மாற்றிக்கிட்டு இருக்கான் சிங்கப்பூர். அதே போல உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் அந்த குப்பைகளை எரித்து அதுலேருந்து மீத்தேன் எடுத்து கேஸாக மாற்றுறான். இதை தெருவா ஒருத்தர் கத்திட்டு இருந்தார். குப்பையை கொடுங்க, குப்பையை வச்சு கேஸ் சிலிண்டர் கொண்டு வருவேன், நான் அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் தர மாட்டேன், ஆனால் கேஸ் குப்பையிலேருந்து கேஸ் எடுத்து எரிவாயு உருளையை உங்கள் வீட்டுக்கு தருவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அதை விடுங்க, நீங்கள் என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், கல்குவாரில் புதைக்கிறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடுறேன். இங்கே ஒருத்தர் குப்பையை கொண்டு வந்து நான் கேஸ் தருவேன், குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிப்பேன், அந்த குப்பையை வச்சு உரம் தயாரிப்பேன், அதில் இயற்கை உரத்தை கொண்டு உங்களுக்கு வீட்டுக்கு கொடுப்பேன், நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன், காசு தருவேன். யார்? நம்ம அண்ணன் சீமான். அவருக்கு நீங்கள் பேசுறது ஒத்து வராது பிரதர். ப்ரோ பாஸு, நீங்கள் பேசுறதுலாம் வந்து களத்துக்கு ஒத்து வராது, யதார்த்தத்துக்கு ஒத்து வராது. நீங்கள் வந்து வேற கற்பனையில் பேசுறீங்க. இங்கே பாருங்க, கல்குவாரில் போடுற மாதிரி அருமையாக பேசியிருக்காரு. அவருக்கு போடுறேன் ஓட்டுன்னு போட்டாங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, உடனடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியரையும் திருச்சி மாநகராட்சி ஆணையரையும் பார்த்து நவல்பட்டு விஜய் போய் ஒரு கடிதம், ஒரு புகாரை கொடுத்துருக்காப்ல, உடனடியாக இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு. அந்த அதிகாரியுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியாப்பா, எப்படி சிக்கியிருக்கேன் பாரு, அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. அதிகாரத்தை கொண்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக இதை ப்ராசஸ் பண்ணணும். ஒரு பிட்டு குப்பையை கொண்டு போய் கல்குவாரில் போடுவதற்கு
நாம் அனுமதிக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த குப்பைகள் கல்குவாரிகளில் போடப்பட்டால், இது என்ன குப்பைன்னா வெறும் காய்கறி பழங்கள் இது மட்டும் தானா? எவ்வளவு அதாவது உயிர்கழிவுகள் இருக்கும், மெட்டர்னிட்டி வேஸ்ட் இருக்கும், மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும், அதே போல் இ வேஸ்ட் இருக்கும். இது எல்லாம் உள்ளே போகிற பொழுது நாளைக்கு மழை வரும். மழை வருகிற பொழுது அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கல் வேஸ்ட், அதாவது மருத்துவ கழிவுகள், அப்புறம் காலாவதியான மருந்துகள், சிறப்பு, நச்சு கழிவுகள், எது எல்லாமே இருக்கும். அது அப்புறம் நிறுவனங்களுடைய வேதி கழிவுகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் உள்ளே போய் லிச்சேட் அப்படிங்கிற ஒரு திரவம் இந்த குப்பையிலேருந்து உருவாகும். இந்த லிச்சேட் என்ன பண்ணால் அது ஒரு கருப்பு நிறத்தில் திரவம். இந்த திரவம் நிலத்தடி நீருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது கல்குவாரியில் போட்டாலும் சரி, கல்குவாரிக்குள்ளே போட்டால் அந்த கல் வெளியே ஊடுற முடியாது. எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க. குப்பை எப்படி கல்லுக்குள்ளே போகும்? குப்பை போகாது, இந்த கேஸ் போகும்ல, இந்த லிச்சேட் போகும்ல, இது உள்ளே போகும்போது நிலத்தடி நீர் முழுமையாக மாசடையும். அந்த இடத்துல ஒருத்தன் போட்டான் அப்படின்னா அது கருப்பு கடல்ல தண்ணி வரும். அது நச்சு தண்ணியாக, நச்சு கிருமி, நச்சு கலந்த விஷம் கலந்த தண்ணீராக வரும். குடிக்கிறவன் செத்தே போயிடுவான். அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் துவாக்குடி டெவலப் ஆகிட்டு இருக்கு. திருச்சி திருவெரும்பூர் முழுக்க வீடு பீகல்ச்சி வரைக்கும் வந்துருச்சு. துவாக்குடி டெவலப் ஆகிட்டு அந்தந்த பகுதியில் வீடு கட்டிட்டு இருக்கான். இவன் அங்கே போய் வீடு கட்டி இடம் வாங்கி போட்டவன் போய் வீடை கட்டி அங்கே போய் போர் போட்டான்னா தண்ணி பழுப்பு நிறம் இல்லை கருப்பு நிறம் தான் வரும். நச்சு மாசடைந்து தண்ணி வரும். விவசாயம் அழிஞ்சே போயிடும். இந்த 500 மெட்ரிக் டன் 700 மெட்ரிக் டன் குப்பையை கொண்டு போய் போடுறதுக்கான கல்குவாரி 1300 அடி கல்குவாரின்றாப்புல அங்கே கொண்டு போடுறதுக்கான அடிப்படை புரிதல் உள்ள, அடிப்படை அறிவுள்ள, குறைந்தபட்சம் சூழலியலை புரிந்து கொண்ட, சுற்றுச்சூழலை புரிந்து கொண்ட யாரும் இந்த யோசனையை தரவே மாட்டாங்க. இந்த யோசனையை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காரு. திருச்சி மாவட்ட ஆட்சியரும் சரி, திருச்சி மாநகர ஆணையரும் சரி, இந்த புகாரை கிழிச்சு குப்பத்தொட்டில் போட்டுட்டு உடனடியாக நீங்கள் இந்த 500 மெட்ரிக் டன்னையும் மறுசுழற்சி செய்வதற்கு என்ன பண்ணுமோ அதை திட்டமிடுங்க. இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை ஒருபோதும் இந்த அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தமிழக அரசும் இதை புறக்கணிக்கணும். இல்லை என்னன்னா, அவர் வாயை தொடர்ந்து பேசிட்டாரு, இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசினாதான் இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க மனசில் அப்படின்னு வெளியே வரும். தயவுசெய்து பேசுங்கப்பா, பேசினாதான் தெரியும். அதை விட பெரிய கொடுமை, இதை திமுக காரங்கெல்லாம் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நவல்பட்டு விஜய் பூமரு, நவல்பட்டு விஜய் நீ ஒரு தற்குறி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நவல்பட்டு விஜய் போன மாதம் வரைக்கும் திமுக இருந்தார். போன மாதம் வரைக்கும் திமுக இருந்து திமுக 20 வருஷம் பயணிச்சுட்டு தான் அவர் தாவேக்காக வந்திருக்காரு. 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாளியாக இருந்தவர் 20 நாளை தற்கொலையாக மாறிட்டாரா? அவர் திமுக தான் தாவேக்காவே தாவிருக்காரு. அது வேற விஷயம். இன்னொன்று, குப்பை கிடங்கு கொண்டு போய் கல்குவாரில் போடுறோமா, இது யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த குப்பை கிடங்கு 50 வருஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் குப்பை கிடங்கு கொண்டு போய் கல்குவாரில் போட சொன்னது கண்டிக்கத்தக்கது. அவர் அறிவுகட்டத்தனமா பேசாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 50 ஆண்டுகளாக இந்த குப்பை கிடங்கு இருப்பதற்கு நீங்க தானே காரணம். குப்பை கிடங்கு கொண்டு போய் ஊருக்குள்ள வச்சு அதை மறுசுழற்சி பண்ணாம குப்பை மேலாண்மை, நீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை என்ற எதை பத்தியும் தெரியாம வாங்கி வாங்கி நக்கினதுனால விளைவு தான் இந்த குப்பை கிடங்கு ஊர் கிடக்குது. இங்க சென்னையில, திருப்பூர்ல, அருப்புக்கோட்டையில் எங்கே போனாலும் குப்பை பிரச்சனை. ஒரு குப்பையை கூட அகற்றாத அரசு தான் இந்த திமுக அரசு. ஆனால் இவங்க எதமோ 20 நாள் இவங்களுக்கு எல்லாமே தெளிஞ்சது போலவும், இவங்க நல்லாட்சி கொடுத்து நாடு மலர்ந்து நாடு அப்படியே புனித பூமியாக இருந்தது போலவும், மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது போலவும் பேசிட்டு இருக்காங்க. நீ பண்ண கேடுகட்ட ஆட்சியுடைய விளைவு தான் தாவேக்கா. உன் ஆட்சியினுடைய அதிருப்தி தான் தாவேக்கா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து